இங்க ஒரு யானை குட்டி போடுது. ஆனா அந்த குட்டியோட காது ரொம்ப பெருசா இருக்கறனால இது ரொம்ப அசிங்கமா இருக்கு. அதனால வாங்கின இடத்துல கொடுத்துடலாம்னு சொல்றான். இந்த யானையை பாதி விலைக்கு கூட வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி இதை வச்சுக்கலாம்னு நினைக்கிறான். அப்ப அந்த சர்க்கஸ்ல இருக்க 2 குழந்தைங்க அந்த யானை கிட்ட போய் விளையாடுது. அங்க உள்ள இறக்க தும்பிக்கையால மோந்து பார்க்குமே பறக்க ஆரம்பிக்குது. ஆனா அதை யாருமே நம்ப மாட்டாங்க. ஒரு நாள் அதை காதை மட்டும் மறைச்சு சர்க்கஸ்குள்ள விடுறாங்க. ஆனா அதோட கட்டு அதோட காது வெளியே தெரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்து அந்த சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கத்துல இருந்த 2 யானைகளும் இதை பயமுறுத்த ஆரம்பிக்குது. இதோட தாயான வெளியே நிக்கும். தன்னோட குழந்தை கஷ்டப்படுறத பார்த்துட்டு உள்ள ஓடியாந்துரும். அங்க உள்ள 2 யானைகளையும் பயமுறுத்தி விட்டு அங்க உள்ள டென்ட்டையும் உடைச்சிரும். இது அந்த சர்க்கஸ் ஓனர் பார்த்துட்டு அந்த யானையை மட்டும் தனியா வித்தறான். அதோட குட்டி ரொம்பவே வருத்தப்படுது. அதுக்கு டம்போன்னு சொல்லி ஒரு பேரும் வைக்கிறாங்க. ஒரு நாள் அந்த குட்டி யானையை தீயணைக்கிற ஸ்டண்ட் பண்ண வைக்கிறாங்க. ஆனா அது ரொம்ப உயரத்துக்கு போய் மாட்டிக்கும். இதுக்கு ஒரே வழி அது பறந்தே ஆகணும். அங்க இருக்க ஒரு சின்ன பொண்ணு அதுக்கு கொண்டு போய் இரவு கொடுத்துருவா. அதை மோந்து பார்த்துட்டு பறக்க ஆரம்பிக்குது. இதனால அந்த சர்க்கஸே பயங்கர ஃபேமஸ் ஆயிருது. இருந்தாலும் அதுக்கு அம்மாவோட நினைப்பு மட்டும் போகவே மாட்டேங்குது. ஒரு நாள் பெரிய சர்க்கஸ்ல இருந்து இதை விலை பேச வருவாங்க. அந்த சர்க்கஸ் ஓனர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். வேணா பார்ட்னர்ஷிப் போட்டுக்கலாம்னு சொல்றான். இந்த டீல் நல்லா இருக்குன்னு சொல்லி அவனும் ஒத்துக்குவான். ஒரு நாள் அந்த பெரிய சர்க்கஸ்ல அந்த குட்டியானைய ஒரு உயரத்துல வைக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணு ஏறி பறக்கிற மாதிரி. ஆனா அந்த பொண்ணுக்கே தெரியாது கீழே நெட்டு கட்ட மாட்டாங்கன்னு சொல்லி. கீழே விழுந்தா 2 பேருமே இறந்துருவாங்க. அந்த யானை பதட்டப்பட்டு அந்த பொண்ணும் கீழே விழுந்துருவா. எப்படியோ ஹீரோ காப்பாத்திடுவான். அந்த குட்டி யானை அந்த இடத்தை விட்டு பறந்து போய் அவங்க அம்மாவை தேட போயிரும்.